ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ தூத்சாகர் ஃபால்ஸ் போய்கிட்டு இருக்கோம். தூத்சாகர் ஃபால்ஸ் கோவாவில் இருக்குது. ஜஸ்ட் நம்ம பாப்பாவோட நேஷ்னல் லெவல் காம்படிஷனுக்காக வந்திருந்தோம். ஸோ அப்படியே இங்கே ட்ரிப் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூத்சாகர் ஃபால்ஸ் போய்கிட்டு இருக்கோம். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். ஒன்ஸ் இன் அ லைஃப் நம்ம எல்லாருமே போய் பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ்னு சொல்லலாம். அவ்வளோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதில். ஜஸ்ட் நீங்கள் ஒன்ஸ் அந்த வியூ எல்லாத்தையுமே பாருங்களேன். பார்க்க பார்க்க உங்களுக்கே அது எல்லாமே பிடிக்கும். இங்கேருந்து தான் ஜீப் ஏற போகிறோம். வெயிட்டிங் ஃபார் ஜீப். இப்போ வந்து நம்ம ஜீப்பில் வந்து ஏறி நம்மளோட பயணத்தை தொடங்கலாம். இப்போ ஜீப் சஃபாரி போயிட்டே இருக்கோம். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. போகிற வழியில் நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கிறேன். இங்கே தான் செக்கிங் ப்ராசஸ்ஸு. இங்கே வந்துட்டு நம்ம கொண்டு போயிட்டு ஐடி கொடுத்துட்டு செக்இன் பண்ணிடலாம். அங்கே பர்சன்ஸ் உட்காந்துருக்காங்க இல்லையா, அங்கே தான் போயிட்டு நம்ம இது பண்ணணும். ஸோ நல்லாயிருக்கும். டோர் க்ளோஸ் பண்ணுங்களேன். இங்கே பாருங்கள், எங்களோட ஜீப்பில் இருந்த ஒருத்தவங்களோட பொரி எல்லாத்தையும் கார்க்குள்ளார வந்து எடுத்துகிட்டு போய் அதுக்காக சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
வந்துட்டாங்க போல. இறங்கி ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டுருப்பாங்க. இங்கெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக ட்ராவல் பண்ணணும். இங்கே ஆளுங்க யாருமே கிடையாது. எல்லோரும் காட்டுக்குள்ளார போகிறதுக்கு ஜீப் சஃபாரிஸ் மாற்றிக்கலாம். ஏன்னா இங்கே நிறைய காட்டு விலங்குகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு டீம் இப்போ தான் உள்ளார போயிட்டு வராங்க. ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஏதோ பில்டிங்லாம் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நேச்சர் அழிக்கிறது நம்ம அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும். நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். எல்லா ஜீப்புமே இங்கே தான் நிற்கிது பாருங்கள். இங்கேருந்து தூத்சாகருக்கு நடந்து போக போகிறோம். இங்கே நிறைய பாறை ஸோ சேஃபாக வரணும். பி சேஃப். இங்கே லைஃப் ஜாக்கெட் இல்லாமல் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ பி சேஃப் கைஸ். அண்ட் லாட் ஆஃப் மங்கீஸ் இங்கே இருக்குது. ஸோ ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதுங்களுக்கு தெரியாமல் எடுத்துட்டாங்க. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? பாப்பாவே விழுந்துட்டா. ஸோ சேஃபாக போகணும். இந்த பிரிட்ஜ் வழி இந்த சைடு கீப் லெஃப்ட்டு. ராங் ரூட்டில் போயிட்டுருக்கீங்க. எப்பயுமே கீப் லெஃப்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம அதை மறக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், வியூ வேறு லெவலில் இருக்குல்ல. இங்கே அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரும் ஃபீட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. பிகாஸ் அது ஹெல்தி திங் இல்லை. உங்களுக்கு அருவி சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். நல்லாவே கேட்குது.
अमित नीचे जो चल दे அதே மாதிரி ஒரு பிரிட்ஜ் இருக்கு. ஸோ அதே மாதிரி இன்னொரு பிரிட்ஜ் இருக்கு. அதனால இதுலயே நம்ம போய் பார்ப்போம். இதில் நம்ம சீக்கிரமாக அதை இந்த வாழ்க்கை இருக்கு. அதுக்கப்புறம் வியூவை பாருங்க, செம்மையாக இருக்கு. உண்மையாக நீங்கள் இந்த இடத்துக்குலாம் வந்து சாப்பிடுங்க. இங்கே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். पापा कहाँ है? पापा कहाँ है? अरे तू पहचान में नहीं आ रहा। वो ट्रेन तो बीच में से एक फोन वाला है ना, इनके लिए थोड़ा एडवांस வீக்கெண்டில் வந்தால் இதே மாதிரி தான் இருக்கும். பட் செம்ம பிளேஸு. தண்ணி ஐ திங்க் ஸோ ஜில்லுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் டீப்பாக போய் பார்க்கலாம் நம்ம. நான் பக்கத்தில் போயிட்டுருக்கேன். செம ஆழம். ஸோ லைஃப் ஜாக்கெட்டோடு தான் போகிறோம். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே பாருங்க பாப்பா எப்படி போயிட்டுருக்காங்க. ஹாய். இந்த அளவுக்கு வியூ கிடைக்கும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். செம்ம சில் வாட்டர். தண்ணி செம்ம டேஸ்டா இனிப்பா இருக்கு. பாருங்க நாங்க எவ்வளோ பக்கத்துல ஃபால்ஸ்ல இருக்கோம்னு. இங்க கீழே நிக்கிறதுக்கு எந்த ஸ்பேஸுமே கிடையாது. ஸோ நாங்க இங்க பக்கத்துல வந்துட்டோம். It is Main Falls. போய் பார்த்துட்டு வாப்ப.
கொஞ்சம் மேலே ஜூம் இதில் பண்ண இந்த ஃபால்ஸுக்கு மேலே நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டோட ட்ரெயின் சர்வீஸ் இருக்கு. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கு. நிறைய பேர் அதனால தான் கூச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்குன்னு எனக்கு தெரியலை, பட் இங்கேருந்து டைரெக்டாக பார்க்குறப்ப ரொம்பவே அழகாக இருக்குது.